மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட் அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ரி ரீடரு. யூனிட் 6ல் உள்ள சப்ளிமெண்ட்ரி ரீடர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன பையனை பற்றின ஒரு கதை. ஹாலந்தில் இருக்கிற ஒரு சின்ன பையனை பற்றின ஒரு கதையை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ குட்டி பையன். அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னால், அந்த ஹாலண்ட் அப்படிங்கிற அந்த நாடு எப்படி இருக்கும் அப்படின்னா கடல் மட்டத்தை விட கீழால இருக்கும். அதனால அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, அந்த ஊரை சுற்றி ஒரு மதில் சுவர் கட்டி வச்சிருப்பாங்க. டைக்ஸ்னு பேரு. அந்த மதில் சுவர் கட்டி என்ன செய்வாங்க, கடல் தண்ணியை உள்ள விடாம இருக்கிறதுக்காக அந்த மதில் சுவரை என்ன செஞ்சிருக்காங்க, கட்டி வச்சிருக்காங்க. இந்த பையனோட அப்பா தான் யாரு, அந்த மதில் சுவர் பாதுகாக்கிறதுக்கும் அங்க இருந்து கேட்டு கால்வாய்கள் வழியா படகுகள்லாம் கடலோட சேர்க்கிறோம். அந்த ஸ்லூயிஸ் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விடுற ஒரு வேலையில இவங்க அப்பா இருக்காரு. இவன் ஒரு நாள் என்ன செய்யறாங்க, அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. டே நான் இன்னைக்கு கேக் செஞ்சிருக்கேன், அது கொண்டு போய் உன்னோட ஃப்ரெண்டு, ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு போய் இந்த கேக்கை கொடுத்துட்டு நீ வான்னு சொல்றாங்க. ஆனால் என்ன செய்யணும், இருட்டுறதுக்குள்ளேயே நீ வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்றாங்க. ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த வால் எவ்வளவு முக்கியமான ஒண்ணு அப்படிங்கிறது. லேசா ஒரு ஓட்டை வந்துச்சுன்னா கூட தண்ணி உள்ள வந்துருச்சுன்னா என்ன செய்யும், அந்த ஊரையே அடிச்சுட்டு போயிடும், அவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது தெரியும். அதனால அந்த வால் வழியா போயிட்டு நீ சீக்கிரமா இருக்கிறதுக்குள்ள நீ வீட்டுக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லி அனுப்புறாங்க. இவனும் அந்த கேக் எடுத்துட்டு ஃப்ரெண்டை பார்க்க அந்த வால் வழியா நடந்து போறான். பாட்டு பாடிக்கிட்டே செஞ்சுட்டு அப்படியே என்ன செய்யறான், அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறான். போயிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு கேக்கை கொடுத்துட்டு அவன் அவன் பார்த்த சூரியனையும் பூக்களையும் அப்படியே அவனுக்கு விவரித்து சொல்லிட்டு அவனோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு, இல்லை அம்மா என்னை சீக்கிரத்திலே என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரான். கிளம்பி அவன் அந்த வால் வழியா நடந்து வந்துகிட்டு இருக்கிறப்போ அவன் கீழே ஒரு ஏதோ தண்ணி சொல்ற மாதிரி சத்தம் கேட்குது. கீழே குனிஞ்சு பார்க்குறான். அப்போ ஒரு இடத்துல தண்ணி லேசாக கசஞ்சு போய் அப்படியே போகிற மாதிரி தண்ணி அப்படியே வடிஞ்சு போய்கிட்டே இருக்கு. உடனே இவன் கத்தி சத்தம் போட்டு பார்க்குறான், யாரும் பக்கத்தில் வரல. சரி இவன் இறங்கி அந்த ஓட்டையை அவன் பெருவிரல் அவன் கையை வச்சு அடைக்கிறான். அவன் கையை வச்சு அடைச்ச உடனே அந்த ஓட்டை நின்றுது, தண்ணி சொல்றது நின்றுது. உடனே உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா. அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பார்க்குறான், காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, ஓடிவாங்கன்னு சொல்லி கூப்பிட்றான். யாருமே வரவே இல்லை. உடனே என்ன செய்யறான், உள்ள வச்சுட்டே இருக்கான். ஓ சரி நின்றுச்சு அப்படின்னு அவனும் யாரும் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் யாருமே வரலை. என்ன ஆரம்பிச்சிருச்சு, நான் இரவு நேரம் ஆக ஆரம்பிச்சிருச்சு, குளிர் ஆரம்பிச்சிருச்சு. குளிர் நடுக்குது. இவனுக்கு கையெல்லாம் மரத்து போன மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே தலை கொண்டு போய் அப்படியே அந்த வாட்டில் சாக்கிற அளவுக்கு அவனால் முடியல. டயர்ட், அந்த குளிரும் ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அம்மா என்ன நினச்சிக்கிறாங்க, இவன் பாரு நம்ம கிட்ட சொல்லாமையே பர்மிஷன் கூட வாங்காமையே இவன் என்ன செஞ்சுட்டான், ஃப்ரெண்டு வீட்லேயே தங்கிட்டான், நாளைக்கு காலையில் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நினச்சிட்டே இருக்காங்க. சரின்னு கதவை சாப்பிட்டு அவங்க அம்மாவை போய் படுத்துட்டாங்க. இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், நம்ம அம்மா தம்பி நம்ம அவங்க எல்லாரும் அப்பா கூட படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன செய்யணும், நம்ம இதை பார்த்துக்கணும். இல்லைன்னா என்ன செய்யும், தண்ணி உள்ள போய் அவங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுமே, அதனால இதுக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டம் நல்ல குளிரில் நடுங்கிட்டு அப்படியே அந்த உரையிற மாதிரி குளிர், அந்த குளிரில் அவன் கையெல்லாம் விளைச்சி போக அப்படியே இருக்கான். காலையில விடிஞ்சிருச்சு. அந்த வழியா போறவர் பார்க்குறாரு, என்னடா ஒரு முனம்பல் சட்டம் கேட்குது, இங்கே ஒரு பையன் ஒருத்தர் யாரும் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குளிச்சு பார்க்குறாரு. இவன் கையை ஓட்ட வச்சா அடைச்சிட்டு அப்படி இருக்கான். அதுக்கப்புறம் அவர் சத்தம் போட்டு வீட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு என்ன செய்யறாங்க, அந்த ஓட்டையை அடைச்சிட்டு அவனை என்ன செய்யறாங்க, காப்பாத்துறாங்க. இது ஒரு நெஜ கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பையனுடைய வீரமான மனக்குறுதி மிக்க செயலை தான் நம்ம இந்த பார்த்துக்கிறோம். முதல் என்ன சொல்லிட்டோம், அந்த கதையை பற்றி சொல்லிட்டோம். நீ அடுத்து இந்த கதையை அப்படியே உங்களுக்கு மீனிங் சொல்கிறேன். இது எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹின்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி கேட்பாங்க. ஹின்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம இந்த கதையை என்ன செய்யணும், விவரித்து கதை எழுதணும். சரியா? இந்த கதை த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட். த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட்.
லிட்டில் ஹீரோ, குட்டி ஹீரோ. இந்த நாட்டில்னா ஹாலந்து நாட்டில். திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டோரி ஆஃப் லிட்டில் பாய் வித் பிரேவ் ஹார்ட் அண்ட் passionate love for his village. Read the story to find what a little hero of Holland did to save his fellow men. அவன் இந்த ஹாலந்து நாட்டில் ஒரு குட்டி பையன் எப்படி ஒரு தைரியமான மனதோடு அவனுடைய கிராமத்தை காப்பாற்றினான் அப்படிங்கிறது தான் இதோட கதை. Holland is a country where much of the land lies below sea level. Below sea levelனா கடல் மட்டத்தை விட அது எப்படி இருக்கும், ஹைட்டு கம்மியாக இருக்கும். பிலோனா கீழ்த்தங்கி இருக்கும். எங்கே? ஹாலந்து நாட்டில். Only great walls called dikes keep the North Sea from rushing in the flooding the land. Great வால் அவங்க என்னென்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கடல் மட்டத்தை விட கீழால் இருக்கனால அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு பெரிய மதில் சுவர் கட்டி வச்சுருப்பாங்க. டைக்ஸ்னு பேர். அந்த கடல் தண்ணி உள்ளே வராமல் இருக்குது. ஃபார் சென்ச்சுரிஸ் த பீப்புள் ஆஃப் ஹாலண்ட் ஹாவ் ஒர்க் டு கீப் த வால் ஸ்ட்ராங் ஸோ தட் த கண்ட்ரி வில் பி சேஃப் அண்ட் ட்ரை. அந்த பல ஆண்டுகளாக அந்த வாலை கட்டி முடித்து அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, அதை பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் அவங்க நாடு இது வெள்ள அபாயத்திலேருந்து சேஃபாக இருக்கும், அதே மாதிரி ட்ரையாகவும் இருக்கும். ஈவன் த லிட்டில் சில்ட்ரன் நோஸ் த டைக்ஸ் மஸ்ட் பி வாட்ச்டு எவ்ரி மொமெண்ட். அங்கே இருக்க சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும், ஒவ்வொரு நாளும் அந்த வாலை பாதுகாக்கணும், வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், கண்காணிக்கணும் அப்படின்னு. And that a hole no longer than your finger can be very dangerous things. ஒரு சின்ன ஓட்டை இருந்தால் கூட அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். Many years ago there lived in Holland a boy named Peter. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹாலந்தில் ஒரு பையன் இருந்தான், அவன் பேர் பீட்டர். Peter's father was one of the men who tended the gates in the dikes called sluices. Peter's father was one of the men who tended the gates in the dikes called sluices. அந்த கேட் வச்சுருப்பாங்க இந்த வாலில், தண்ணி வெளியில் போக உள்ளே வர்றதுக்கும், அதுக்கு பேர் sluices. He opened and closed the sluices so that ship could be passed out Holland canals into the Great Sea. அங்கே கெனலில் இருந்து சீக்கு போகிறதுக்கு, அந்த கால்வாயிலிருந்து கடலுக்குள்ளே படகு எல்லாம் போகிறதுக்கான வழி இருக்கும். இவர் போய் திறந்து விட்டால் தான் அது அங்கிட்டு போகும். One afternoon in the early fall, when Peter was 8 years old, his mother called him from his play. Come Peter, she said, I want you go to across the dike and take these cakes to your friend the blind man. If you go quickly and do not stop to play, you will be home again before dark. இதை கொண்டு போய் நான் கேக் செஞ்சுருக்கேன், இதை உன்னோட ஃப்ரெண்டு இருக்காங்கள்ல, யார் அப்படின்னா கண்ணு தெரியாத பிளைண்ட் மேன், அவங்கக்கிட்ட இந்த கேக்கை கொடுத்துட்டு எங்கேயும் விளையாடாமல் இருட்டுறதுக்குள்ளே வீடு சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க. The little boy was glad to go on such an errand and started off with a light heart. He stayed with the poor blind man a little while to tell him about his walk along the dike and about the sun and the flowers and the ships far out at sea. அவன் என்ன செய்வான், அவங்ககிட்ட போய் விளாண்டுட்டு அவன் என்ன செய்வான், அந்த கதை பார்த்து சொல்வான். அவன் இதை பார்த்து ஃப்ளவர்ஸு, அப்புறம் அவன் பார்த்த ஷிப்பு, கப்பல், அதை பற்றி எல்லாம் அவங்கிட்ட பேசிட்டு, தென் ஹி ரிமெம்பர்ட் ஹிஸ் மதர் விஷ் தட் ஹீ ஷுட் ரிட்டர்ன் பிஃபோர் டார்க் அண்ட் பிட்டிங் ஹிஸ் ஃப்ரெண்ட் குட் பை ஹி செட் அவுட் ஃப்ரம் ஹோம். என்ன செஞ்சுட்டான், சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டானே அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அவன் கிளம்பிட்டான். As he walked beside the canal, he noticed how the rain had swallowed the water and how they beat
against the side of the dike, and he thought of his father's gates. I am glad they are so strong, he said to himself. அவன் என்ன செய்கிறான், வர வழியில் அப்படியே அந்த செவரெல்லாம் பார்த்துக்கிட்டே வரான். அப்புறம் அந்த கதவெல்லாம் பார்க்குறான். அப்பா இந்த கதவெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே வரான். இஃப் தே ஹாவ் வே வாட் வுட் பிகம் ஆஃப் அஸ், இதுக்கு வழி விட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்? தீஸ் பிரிட்டி ஃபீல்ட்ஸ் வுட் பி கவர்டு வித் வாட்டர். ஃபாதர் ஆல்வேஸ் கால் தெம் த ஆங்க்ரி வாட்டர். I suppose he thinks they are angry at him for keeping them out so long. அவன் யோசிச்சுட்டே வரான். அதை என்ன சொல்லுவாங்க, அப்பா எப்பயுமே கோபமான தண்ணீர். ஏன்னா அது அலை அடிச்சுட்டே இருக்கும், திறந்தோம்னா உள்ளே ஓடி எல்லாத்தையும் அழிச்சிரும். அதனால் அதை அவங்க அப்பா என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்க, கோபமான தண்ணீர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. As he walked along, he sometimes supposed to pick the pretty blue flowers that grew beside the road, or they listen to the rabbit's soft trends and they rustle through the grass. But often he smiled. அதை அங்கே விளாண்டுட்டே அந்த பூ அது இதெல்லாம் அவன் கலெக்ட் பண்ணிக்கிட்டே வரான். அடுத்த பேஜ் பாரு. As he thought of his visit to the poor blind man who had so few pleasure and was always so glad to see him, suddenly he noticed that the sun was setting and it was growing dark. என்ன ஆச்சு, சூரியன் மறைஞ்சிட்டே வருது, அப்போது இருட்ட ஆரம்பிக்குது. மதர் வில் பி வாட்ச்டு ஃபார் மீ, ஹி தாட், அண்ட் ஹி பிகான் டு ரன் டுவோர்ட்ஸ் ஹோம். என்ன செஞ்சான், வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டான். இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, அம்மா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்ட்டு வேகமாக ஓடுறான். ஜஸ்ட் தேன் ஹி ஹியர்ட் அ நாய்ஸ். இட் வாஸ் த சவுண்ட் ஆஃப் ட்ரிக்கிளிங் வாட்டர். ட்ரிக்கிளிங்னா அந்த சொட்டு சொட்டாக தண்ணி வடியில் சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த தண்ணி வடிகிற சத்தம் அவனுக்கு கேட்குது. ஹீ ஸ்டாப்ட் அண்ட் லுக் டவுன். உடனே நிப்பாட்டிட்டு அந்த செவுத்தை குனிஞ்சு பார்க்குறான். தெர் வாஸ் அ ஸ்மால் ஹோல் இன் த டைக் த்ரோ விச் எ டைனி ஸ்ட்ரீம் வாஸ் ஃப்ளோயிங். என்ன ஆச்சு, அவன் குனிஞ்சு பார்க்குறான். என்னடா தண்ணி போகிற மாதிரி சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாலில் குனிஞ்சு பார்க்குறான். குனிஞ்சு பார்த்தா அங்கே என்ன போயிட்டுருக்கு, சொட்டு சொட்டாக தண்ணி கீழே போயிட்டுருக்கு. அப்படியே ஒரு சின்ன நீரோட மாதிரி தண்ணி அப்படியே அது வழியாக போயிட்டே இருக்குது. எனி சில்ட்ரன் இன் ஹாலண்ட் இஸ் ஃப்ரெட்டன் அட் த தாட் ஆஃப் லீக் இன் த டைக். எல்லா குழந்தைங்களுக்குமே பயம். அந்த டைக்கில் என்னது, அந்த வாலில் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்துக்குமே அந்த பயம் தெரியும். பீட்டர் அண்டர்ஸ்டுட் த டேஞ்சர் அட் ஒன்ஸ். அவன் அந்த என்ன ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். இஃப் த வாட்டர் ran through a little hole, it would soon make a large one, and the whole country would be flooded. In the moment he saw what he must do. Throwing away his flowers, he climbed down the side of the dike and thrust his finger into the tiny hole. கையில் வச்சுருந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்தான்ல, அந்த பூவெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன செய்கிறான், வேகமாக போய் அந்த ஓட்டைக்குள்ளே அவன் விரலை வச்சு அடைச்சி பார்க்குறான். த ஃப்ளோயிங் ஆஃப் வாட்டர் வாஸ் ஸ்டாப்டு. கையை ஓட்டைக்குள்ளே விட்டோன்னே என்ன ஆயிடுச்சு, தண்ணி வர்றது நின்றுச்சு. ஓ, ஹீ செட் ஹிம்செல்ஃப், த ஆங்க்ரி வாட்டர்ஸ் மஸ்ட் ஸ்டே பேக் நவ். இந்த ஆங்க்ரி வாட்டர் என்ன ஆயிடுச்சு, ஸ்டே பேக், திரும்பவும் பின்தங்கி பின்னாடியே நின்றுக்குச்சு. ஐ கேன் கீப் தம் பேக் வித் மை ஃபிங்கர்ஸ். ஹாலண்ட் ஷால் நாட் பி டவுன் while I am here. நான் இருக்கிறப்போ ஹாலந்தை அடிச்சுட்டு போக விட மாட்டேன். என்னோடய ஓட்டரில் என்ன ஆயிடுச்சு, அது நின்றுச்சு. திஸ் வாஸ் ஆல் வெரி வெல் அட் ஃபர்ஸ்ட், பட் சூன் இட் க்ரோ டார்க் அண்ட் கோல்டு. ஆரம்பத்தில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, குளிரும் வந்துருச்சு. த லிட்டில் ஃபெல்லோ ஷவுட்டட் அண்ட் ஸ்க்ரீம்டு. அவனும் என்ன செய்கிறான், கத்தி கத்தி பாடு போட்டு பார்க்குறான். கம் ஹியர் அப்படின்னு கத்துறான். பட் நோ ஒன் ஹியர்டு ஹிம், நோ ஒன் கேம் டு ஹெல்ப் ஹிம். அந்த சமயத்தில் அங்கே யாருமே வரலை, இவன் சத்தம் யாருக்குமே கேட்கலை. இட் க்ரோ ஸ்டில் கோல்டர் அண்ட் ஹிஸ் ஆர்ம்ஸ் ஆச்ட் அண்ட் பிகான் டு க்ரோ ஸ்டிஃப் அண்ட் மம். ஹீ ஷவுட்டட் அகெயின்
வில் நோ ஒன் கம் மதர் அம்மா அம்மான்னு கத்தி பார்க்குறான். ஹெல்ப்பு யாராச்சும் வாங்கன்னு கூப்பிட்றான். யாருமே வரலை. என்ன ஆரம்பிக்குது, நேரம் ஆக ஆக குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. But his mother had looked anxiously along the dike road many times since sunset of her little boy, and now she had closed and locked the cottage door. என்ன பண்ணாங்க, ரொம்ப நேரம் பார்த்துட்டு இவன் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிட்டாங்க. திங்கிங் தட் பீட்டர் வாஸ் ஸ்பெண்டிங் த நைட் வித் ஹிஸ் பிளைண்ட் ஃப்ரெண்ட் and she would scolded him in the morning for staying away from home without permission. ஒன்றுமே சொல்லாமல் கொள்ளாமல் பெர்மிஷன் வாங்காமல் அவன் பாட்டுக்கு அவன் நைட்டு ஃபுல்லாக அவன் ஃப்ரெண்டு வீட்டிலே தங்கிட்டானே அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அவங்க அம்மா என்ன செஞ்சுட்டாங்க, கதவெல்லாம் பூட்டிட்டு படுத்துட்டாங்க. பீட்டர் ட்ரைட் டு விசில் பட் த டீத் chattered with cold. சரி விசில் அடிக்கலான்னு அவனும் ட்ரை பண்ணுறான் பீட்டரும். ஆனால் குளிரில் ஒன்றும் செய்ய முடியல. He thought of his brother and sister in their warm bed, of his dear father and mother. அம்மா அப்பா பக்கத்தில் அவங்க பிரதர் சிஸ்டர்லாம் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டான். I must not let them be drowned. அவங்கள என்ன செய்யக்கூடாது, அடிச்சிட்டு போக விடக்கூடாது. I must stay here until someone comes if I have to stay all night. ராத்திரி முழுக்க இங்கே இருந்தாலும் பரவாயில்ல, யாராச்சும் வர்ற வரைக்கும் போகக்கூடாது அப்படின்னு அவன் முடிவு பண்ணி அந்த குளிருக்குள்ளேயே இருக்கான். The moon and stars looked down on the child crouching on the stone on the side of the dike. His head was bent and his eyes were closed, but he was not asleep. ஆனால் தூங்கலை. ஆனால் என்ன ஆயிடுச்சு, அந்த குளிர் டயர்டில் அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், அப்படியே தலையெல்லாம் சோர்ந்து அப்படியே அந்த செவுத்து மேலேயே அப்படியே தலையெல்லாம் என்ன ஆயிடுச்சு, அந்த செவுத்தில் முட்டிக்கிட்டு நிற்கிது. தலையெல்லாம் கவுந்துக்குச்சு சொல்லுவோம்ல, அப்படியே தலை சாஞ்சு படுக்கிற மாதிரி. கண்ணெல்லாம் மூடிடுச்சு, ஏன்னா குளிர் அவ்வளோ அடிக்குது. அதனால் அவன் அப்படியே டயர்டாயிட்டான். But he was not asleep, for every now and then he rubbed the hand that was holding back the angry sea. I'll stand it somehow, he thought. இன்னும் கொஞ்சம் நேரம் தானே, எப்படியா சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கான். So he stayed there all night, keeping the sea out. என்ன செய்கிறான், ராத்திரி முழுக்க அப்படியே அங்கேயே இருக்கான். பாருங்கள், அந்த செவுரு அங்கே படம் போட்டிருக்காங்க. என்ன செய்கிறான், ஓட்டையில் கை வச்சு அப்படியே சாஞ்சு படுத்திருக்கான். The next morning a man going to work thought he heard a groan as he walked along the top of the dike. அந்த டைக்கு மேலே இந்த செவுத்து மேலே அவன் நடந்து போயிட்டுருக்கிறப்போ ஒரு சவுண்டு கேட்குது. முணங்குற சத்தம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. லுக்கிங் ஓவர் த எட்ஜ் he saw a child clinging in the slide of the great wall. அந்த செவுத்தில் சாஞ்சு கிடக்கிற மாதிரி தெரியுது. ஒரு பையன் சாஞ்சு கிடக்குறானே செவுத்தில் அப்படின்னு. வாட்ஸ் த மேட்டர், he called. ஆர் யூ ஹர்ட், என்னப்பா உனக்கு அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஐ ஆம் கீப்பிங் த வாட்டர் பேக். நான் என்ன செய்கிறேன், தண்ணியை பின்னாடி போக வச்சுக்கிட்டு இருக்கேன், தண்ணியை அடைச்சிக்கிட்டு இருக்கேன். டெல் தம் டு கம் குயிக்லி. எல்லாத்தையும் வர சொல்லுங்கள், சீக்கிரமாக வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். த அலாரம் வாஸ் ஸ்ப்ரெட். பீப்புள் கேம் ரன்னிங் வித் த ஷோவல்ஸ் அண்ட் த ஹோல் வாஸ் சூன் மெண்டட். என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கோடாரி மாதிரி இருக்கிறத கொண்டு வந்து எல்லாரும் கொத்தி அதை எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, அந்த ஹோலெல்லாம் அடைச்சி விட்டுறாங்க. தே கேரிட் பீட்டர் ஹோம் டு ஹிஸ் பேரண்ட்ஸ் அண்ட் பிஃபோர் லாங் அ ஹோல் டவுன் நியூ ஹவு டு ஹேட் சேவ் தேர் லைஃப் தட் நைட். ராத்திரி முழுசும் அவன் என்ன செஞ்சுருக்கான், அந்த ஓட்டையை அடைச்சதுனால தான் அவங்களுக்கு என்ன செஞ்சிச்சு, உயிர் பழி இந்த ஊரில் இருக்க எல்லாத்தையும் காப்பாற்றினான் அப்படின்னு சொல்கிறாங்க. To this day, they have never forgotten the brave little hero of Holland. இன்னும் வரைக்கும் அவங்க அந்த பையனை என்ன செய்யவே இல்லை, மறக்கவே இல்லை அப்படின்னு
இது எழுதியிருக்காங்க. இந்த கதை வந்து என்னது, ஒரு உண்மையான கதை. பாரு, அவன் வந்து எவ்வளவு ஒரு தைரியமாக அவங்கள அந்த ஓட்டையை அடைச்சி வந்து என்ன செஞ்சுருக்கான், அந்த ஊரையே காப்பாற்றியிருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த கதை வந்து முடிச்சிருக்காங்க. லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட்.